பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிண்டு முடிந்து சீர்குலையவே ஒரு சாதி தமிழ் சாதி பல சாதி ஆனதே. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் மன்னிக்கணும்னு சொல்லி அவாள்னு சொல்லி தங்கச்சி கேட்டிருக்கீங்க. ஆனால் நான் சொல்ல முடியாது. அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா, மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் வைத்ததென களிமண்ணா சுண்ணாம்பா. கங்கை போல் வடமொழியில் கவிதை தந்து வால்மீகியும் யாசகனும் எல்லாம் பிரம்மன் பெற்ற கால் பிள்ளைகளே. இளங்கோவன் யார், கம்பன் யார், கூத்தன் யார், இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறக்கவில்லை. ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். எதற்காக திறமை, அது தேவையா என நான் கேட்க மாட்டேன். எதற்காக திறமை, அது தேவையா என நான் கேட்க மாட்டேன். ஆனாலும் எம் ஏகலைவன் வித்தை கற்கும் போது இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. எம் ஏகலைவன் வித்தை கற்ற போது இந்த சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனை வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாய் பெற்றதென நியாயமா? தவம் செய்தான் சூத்திர சம்பூகன். தகுதி அவனுக்கென கேட்டு தலைவெட்டி சாய்த்த ராமபுரான் வரலாறு என்று இப்போதுதான் கேட்டார் எங்கள் இனத்தின் தலைவர். கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவன் கேட்டாலும், கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவன் கேட்டாலும் பட்டை உரியும் அவன் கட்டை சுடுகாட்டில் வேகம் என்றார். இது ஏதோ கொலை செய்வதற்கான முயற்சி அல்ல. தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பார்க்கிறேன், என் மகன் இறந்து விட்டான், ஆனாலும் என்னுடைய தலைவர் என்னுடைய நடிகரை பார்க்க போகிறேன், இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கலாம் என்று. என் பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளே இருக்கிறார், ஆனாலும் நான் போய் என் தலைவர் நடிகரை பார்க்க போகிறேன், என் பிள்ளை இறந்தால் என்ன பரவாயில்லை, என் நடிகரை போல் என் தலைவரை போல் இருந்தார், அதனால் நான் கணவனை கட்டிக்கொண்டேன் என்று தற்குறிகள் இருக்கிற போது தம்பிகளை தத்துவ மரபு கொண்டு வளர்க்கிற எங்கள் துணை முதலமைச்சர், எங்கள் திராவிட தீரர், எங்கள் அண்ணன் உதயண்ணாவுடைய ஒருங்கிணைப்பில் நீங்கள் கட்டை விரலை கேட்டால் அமைதியாக திரும்பி போவதற்கு எங்கள் தாத்தன் சம்பூகனும் ஏகலைவனும் போய்விட்டார்கள். ஆனால் பெரியாரின் பேரன்கள், பேரறிஞர் அண்ணாவின் பிள்ளைகள், தலைவர் கலைஞருடைய வழி வந்திருக்கிற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற அன்பு தலைவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க போவதில்லை என்றுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் கேட்பான். ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னோம். எதற்கு சொன்னோம்? ஹிந்தி வேண்டாம் என்று சொன்ன போது இதே பார்லாமெண்டத்துக்கு பெரும் மரியாதைக்கு பேர் அண்ணா முழங்குகிறார், ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்றார். அவர்களுக்கு புரிந்திருக்காது. ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள், ஏன் இங்கிலீஷை கொண்டு வந்தீர்கள் என்று. இப்போது புரிந்திருக்கும் அவனுக்கு. ஆகா, அன்னை மொழியான தாய்மொழியை இவர்கள் அரியணையில் வைத்துக் கொண்டு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள் என்று எப்போதும் எங்கள் மொழி மீது எங்களுக்கு பற்றிருந்தது. இந்தி இந்த நாட்டுக்கு வந்த போது எந்த சாஸ்திரங்களை படித்தவனும் எந்த பண்டித்துகளும் இந்த ஊருக்கு வந்து பக்தி இலக்கியம் எழுதியவர் யாரும் வீதிக்கு வரவில்லை. ஆனால் எங்கள் திராவிட இயக்க தோழர்கள் தான் கருப்பு சோப்பை துண்டை தூக்கி கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தெம்மி வந்த பெண்ணும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் என்று அந்த போராட்டத்தில் நாங்கள் நின்றோம். இது தமிழை புனிதப்படுத்துகிற வேலை அல்ல, தமிழை தாங்கி பிடிக்கிற வேலைதான ஒழிய புனிதப்படுத்தவில்லை. ஏனென்றால் ஒரு மொழி புனிதமாகிவிட முடியாது. ஆனால் அந்த தாய்மொழி உணர்வோடு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த லட்சியம் திராவிட இயக்கத்துக்கு இருந்தது. அதனால்தான் அன்னை தமிழை பாதுகாக்க முடிந்தது. அறிவியல் மொழியாக எங்கள் அன்னை தமிழை உயர்த்துவதற்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கிலம் வேண்டும் என்கிற அந்த சமவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அறிவு எங்களுக்கு வந்தது. இன்னைக்கு மொழியை பாதுகாக்கிற பக்தி இலக்கியம் என்று சொல்லப்பட்டு எங்களால் தொடவே முடியாமல் இருந்த ஆலயங்களை பாதுகாக்கிற 2 வேளைகளும் இந்த திராவிட இயக்கம் தான் செய்தது. அந்த திராவிட இயக்கம் இன்று வந்திருக்கிற இந்த நிலையில் இந்தியாவுடைய அட்டானமஸ்
ஒரு மரியாதைக்குரிய இந்திரகுமார் திரடி அவர்கள் பேசினார் அல்லவா, இந்தியா என்பது ஏதோ ஒரு மொழி பேசுவனுக்கு சொந்தமான நாடு என்று இருக்கிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மொழிகளுக்கும் உடையது, எல்லா மொழிகளுக்கும் ஏற்றதாக இருக்கப்பட வேண்டும் என்று முதலில் ஒரு போராட்ட களத்தில் செல்ஃப் டிட்டர்மினன்ட் ஸ்டேட், ஒரு சுய நிர்ணய உரிமை என்கிற ஒரு கருத்தை உருவாக்கத்தை மாநில சுயாட்சியாக மாற்றி எங்கள் மொழியை, எங்கள் மாநிலத்தை டெல்லி தீண்டிய போது, இன்றைய ஒன்றிய அரசு தீண்டுவதை போல் அன்று தீண்டிய போது எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட இந்த இயக்கம்தான் ஒரு காலத்தில் உயிரை கொடுத்தோம்.